இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது மிக முக்கியமான ஒன்று. அதை குறித்தும் கூட பாரதிதாசன் எழுதியிருக்கிறான். தொண்டு என்கிற இதழில் ஒரு தனி பாடலாக அது வெளியே வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஒரு வர்ணாசிரம் தான் இந்த சமூகத்தில் சட்டமாக இருந்தது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் அது முறியடிக்கப்பட்டது என்கிற சிந்தனையை என்கிற கண்ணோட்டத்தை பாரதிதாசன் எழுதியிருக்கிறான். ஆரிய கொட்டம் அடியோடு ஒளிய வீரியம் கொண்ட வெஞ்சின வேங்கை முன் மதத்திமர் அழிந்தது, சமயம் மடிந்தது, அதற்கோர் வழி அவர் கண்டார், இந்திய நாட்டின் உரிமை பேரேட்டின் சட்டம் அமைத்தவர் ஆதலின். இது பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் தொண்டு இதல்ல. அப்படிப்பட்ட ஒரு வர்ணாசிர தர்மத்தை, ஒரு மதவெறி செயல்பாட்டை அதையே சட்டமாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் அதை அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம்தான் முறியடித்தது என்கிற ஒரு பார்வையை பாரதிதாசன் முன்வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கால சூழலில் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் தான் நாம் தமிழ் சமூகத்தின் ஒரு தலை கவிஞனாக, ஒரு தமிழியலினுடைய ஒரு தலைமகனாக அம்பேத்கரியலோடு அவரை இணைத்து பார்க்க வேண்டும். இப்ப கீழடியில போய் தோண்டினாங்க, எவ்வளவு பெரிய தொந்தரவு கொடுத்தாங்க. இன்றைக்கு இரும்பினுடைய காலத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 5000 வருஷம் சொல்றாங்க. கீழடி ஒரு 2700 தொன்மை. ஆனா வடநாட்டில் தோன்றாங்க, என்னென்னமோ கதைகள் சொல்றாங்க. பாரதிதாசன் அவர் காலத்துல ஒரு பாட்டு இருக்காரு, நான் அதோட முடிக்கிறேன். இல்லாத சிவனும் இருக்கும் தமிழும் ஒரு பாட்டு. இல்லாத சிவனும் இருக்கும் தமிழும் அடிமுடி தேடி போறாங்க. சிவனுடைய இல்லாத சிவன் முடியை அடியை மேனால் 2 பேர் தேடினாராம், இது புராணம் அப்படின்னு எழுதுறார் பாரதிதாசன். ஐயெல்லாம் படிச்சிருப்பாங்க. கல்லாத போக்கிலே ஐயமில்லை, கடவுளுக்கு வேறில்லை, கிளை இல்லை, எல்லோரும் உணருங்கள் எனும் கருத்து புதைந்துள்ளதை எண்ணுகிறேன், வியக்கிறேன் நான், சொல்லார்ந்த தமிழ் மொழிக்கும் அதனின் தோற்றம் தொல் பழமை அடிமுடி கண்டாரில்லை. அப்படி ஆரம்பிச்சு அந்த பாட்டை போறார். ஒரு நாட்டினுடைய தொன்மையை ஒரு அகழ்வு ஆராய்ச்சியின் மூலமாக கண்டடைவது என்பது ஒரு அறிவியல். ஆனால் ஒரு அறிவியலற்ற முறையில் தான் இங்கே புராணங்களின் வழியாக அடிமுடியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற உள்ளடக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த பாட்டை நாம் வாசித்து பார்க்க முடியும். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு மொழிவழி தமிழ் தேசியத்தை முன்வைத்து ஒரு திராவிட இயக்கத்தின் மிக பெரும் கவிஞனாக தொடர்ந்து இந்த மண்ணில் அவர் களமாடி இருக்கிறார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார், நாடகங்கள் இயற்றியிருக்கிறார், தனி சொற்பொழிவாகவும் அவர் நிறைய செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாரதிதாசனை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். பாரதிதாசனை மீண்டும் நாம் அவனுடைய ஆக்கங்களை எடுத்து பேச வேண்டும். தொடர்ந்து அவனுடைய ஆக்கங்களை நாம் படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். சாதாரணமாக வளமையாக நம்முடைய சமூகத்தில் ஒரு இளைஞன் ரவுத்திரம் பழகுன்னு பச்சை குத்துறான், ரவுத்திரம் பழகுன்னு பச்சை குத்தி வச்சிருக்கிறான். என்னப்பா இந்த பச்சைன்னு கேட்டா பாரதியாருடைய பாட்டுன்னு சொல்றான். இந்த ரவுத்திரம் பழகு அப்படிங்கிற பாட்டை நீ பச்சை குத்திருக்கிறிய, எதுக்கு எதிராக இந்த ரவுத்திரம் பழகு? யாருடைய பாட்டு? எதற்கு அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியல. ஆனால் பாரதி புராணம், பாரதி புராணம், பாரதி இதிகாசம், பாரதி தொன்மம், பாரதி 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 என்று பாரதி ஒரு மினி மில்ஸ் தாங்க. தளவாழ இலை போட்டு தமிழ்நாட்டில் பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதி பாரதி பாரதிங்கிற தனிமாந்திரம் நான் சொல்லல. பாரதி இயல் என்கிற பெயரில் ஒரு வலதுசாரிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக கல்வி வளாகத்துக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வருத்தத்தோட சொல்றேன். கம்பன் இயல் என்கிற அடிப்படையில் ஒரு RSS கூடாரம் தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு கம்பன் கழகத்துக்கு வேட்டு வைக்கிற நூல் தான் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு அந்த நூல் வரப்போகுது. அப்படி கம்பன் பெயராலும் பாரதியின் பெயராலும்
பக்தி இலக்கியம் என்கிற பெயராலும் தான் கல்வி வளாகத்துக்குள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயல்கள் தான் பாரதிதாசன் என்கிற இயலை மறிக்கிறது. பாரதிதாசன் இயல் ஏன் திணறுகிறது கல்வி புலத்தில் என்றால், கம்பனையும் பாரதியும் ஜல்லி அடிக்கிற கும்மி அடிக்கிற கல்வி வளாகத்திற்குள் தான் பாரதிதாசன் திணறடிக்கப்படுகிறான் என்கிற உண்மையை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உண்மையை நான் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கல்வி வளாகத்திற்குள். இப்படியான ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரதிதாசனை திரிக்கிறார்கள். இன்னைக்கு பாரதிதாசனை திரிக்கிறான் கம்மன் கலத்துக்காரன். இந்த சமூக வலைதளம் முழுக்க இந்த ஆராய்ச்சி நடக்குது, குருதி தூய்மை ஆராய்ச்சி. இவர் என்ன சாதி, அவர் என்ன சாதி, இவர் தமிழா தெலுங்கா மலையாளமா துளுவமா என்கிற ஒரு ஆராய்ச்சி. இப்போ ஒப்பீட்டு இலக்கியம்னு நம்ம படிக்கிறோம். இப்போ கால்டுவெல் வந்து ஒரு பெரிய ஒப்பீட்டு ஆய்வை செய்த மிக முக்கியமான ஒரு ஆய்வாளன். அதை படிக்க வேண்டாங்கிறான். கால்டுவெல்ல படிக்காத அப்படின்னு சொல்றாங்க. கால்டுவெல்ல படிக்காத, அவனை படிக்காத, இவனை படிக்காத என்று ஒரு சொல்லுகிற ஒரு சூழல் நடக்குது. ஒப்பீட்டு ஆய்வுங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆய்வு. நான் ரொம்ப விரும்பிய ஒரு மானுடவியல் பேராசிரியர் அகத்தியர் பற்றி பேசுறாரு. போய் பண்பாட்டு நாயகன் அப்படிங்கிறார். கல்ச்சுரல் ஹீரோ. என்ன கல்ச்சரா, என்ன கல்ச்சர், என்ன கல்ச்சருக்கு ஒரு ஹீரோ? எது பண்பாடு? பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கா? பெரியார்ட்ட கேட்டா வெங்காயம் பாரு, என்ன பண்பாடு போடா வெங்காயம் அப்படிம்பாரு. அப்ப என்ன பண்பாட்டினுடைய நாயகன்? திராவிட பண்பாடா, தமிழ் பண்பாடா, என்ன பண்பாடு? பண்பாடுனா என்ன? இவ்வளவு விளக்கம் இருக்கு இல்லையா? அப்ப இப்ப இந்த சூழலே ஒரு கல்வி வளாகமே குழப்பி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் பாரதிதாசனை படிக்க வேண்டும், பெரியாரை படிக்க வேண்டும், அண்ணாவை படிக்க வேண்டும், கலைஞரை படிக்க வேண்டும். இன்னும் சமூக நீதி குறித்தும், ஒரு வர்க்க அரசியல் குறித்தும், ஒரு பொதுவுடைமை அரசியல் குறித்தும் ஒரு நூற்றாண்டில் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னா நம்ம கடத்த வேண்டி இருக்கிறது இல்லையா? குடியரசு நூற்றாண்டு, தமிழொலி நூற்றாண்டு, பல நூற்றாண்டுகள் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். பல நூற்றாண்டுகள் வருது. இந்த நூற்றாண்டுகள் எதுக்குன்னா, நூற்றாண்டுகள் அன்றைக்கு நாம் அமர்ந்து அவர்களை பற்றி சிந்திக்கணும், அவர்களை பற்றி பேச வேண்டும், அவர்களை பற்றி உரையாட வேண்டும். இதுதான் வாஜ்பாய்க்கு நூற்றாண்டுங்கிறான். வாஜ்பாய்க்கு என்ன நூற்றாண்டு தமிழ்நாட்டில்? இப்ப இந்த நூற்றாண்டுகள்ங்கிற ஒரு ஒண்ணு நடக்குது. இந்த சூழல்ல தான் பாரதிதாசனை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். பாரதிதாசன் மிக குறிப்பாக இதுதான், இவன் தான் எதிரி அப்படின்னு எழுதியிருக்கிறார். இவன் தான் எதிரி, இவனால் தான் தமிழ் சமூகம் சிதைகிறது, இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்று நம்முடைய முன்னோர்கள் ஏராளமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு ஆயுதமாக கொண்டு தமிழ் சமூகத்தில் அம்பேத்கர் இயலை, பெரியார் இயலை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஒரு சமூக நீதி, தொடர்ந்து ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் நாம் மீண்டும் ஒரு சுயமரியாதை சமூகத்தை, ஒரு சுயமரியாதை உலகத்தை படைக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த தொடர்ந்து சுயமரியாதை அரசியலை எழுதி பேசி குவித்து நம்மை விட்டு சென்றிருக்கிற பாரதிதாசனை நாம் விடாமல் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். அவர் கருத்துக்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு அமைந்த இந்த வாய்ப்பை தந்த தோழர் எழிலரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.